Good morning children, welcome back to Rekha Max Academic. நம்ம வந்து NCERT CBSEல கிளாஸ் 10 சாப்டர்ஸ் 5 பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அட் சைமல்டேனியஸில் சாப்டர் 9 சம் அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரி லெசன்ஸு ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸு. இது சைடில் இதோட வீடியோஸை நான் சைடில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனும் ஒரு சம்மும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் செம்ஸுங்களை பார்க்கலாம். ஓகேவா? அரித்மெட்டிக்கோட ப்ராக்ரெஷனோட வீடியோஸும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சம் அப்ளிகேஷன் அப்படின்னா சாப்டர் 9 இன்ட்ரொடக்ஷனில் ஒரு 3 பாயிண்ட் இதை பற்றி நம்ம பார்க்கணும். லைன் ஆஃப் சைட், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த 3 வேர்டை பற்றி 3 வேர்டு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சம்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு உயரமான பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் நிற்கிறீங்கன்னு நினச்சிங்க. அங்கேருந்து நீங்கள் அந்த பில்டிங்கோடைய ஹைட்டு டாப்பை பார்க்குறீங்க. இப்போ ஏன்னா அது மாதிரி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே நீங்கள் ஏதோ நின்றுட்டுருக்கோம். நம்ம தான் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்க இது வந்து உயரமான ஒரு பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்கில் இது வந்து அவங்களுடைய ஐசைட், அதாவது அவங்களுடைய கண் இங்கேருந்து எங்கே பார்க்குது? இந்த பொசிஷனில் பார்க்குது. இது வந்து ஒரு பில்டிங்கோட டவர் டாப்பு. ஓகேவா? இதை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய ஐலேருந்து இந்த பில்டிங் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ஒரு லைன் மேக் பண்ணிங்கன்னா அதுதான் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்கிறது. என்னது? அவங்களுடைய ஐ பொசிஷன்லேருந்து அந்த பில்டிங் ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே பார்க்குறாங்களோ அதுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் லைன் ஆஃப் சைட். பார்வையோட அந்த இது லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க நிற்கிற அவங்களோட ஐ வந்து நீங்கள் நேராக நின்று அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து ஹரிசான் லெவல். உங்களோட ஐயோட கண்ணோடைய ஸ்ட்ரெயிட் அதோட ஈக்குவலான லெவல் தான் வந்து ஹரிசான் லெவல். அப்போ அந்த ஹரிசான் லெவலுக்கும் நீங்கள் மேலே அப்படி தூக்கி அண்ணாந்து பார்க்குறீங்க இல்லையா அந்த பில்டிங் டவரு, இதுக்கு இடைப்பட்ட ஒரு ஆங்கிள் ஒன்று கிடைக்கும். அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட டெஃபினேஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கரெக்டாக புரியும். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் சைட் is the line drawn from the eye of the observer to the point in the object viewed by the observer. லைன் ஆஃப் சைட்னா என்ன? ஒரு லைனு ட்ரான் பண்ணுறோம். எங்கேருந்து? ஐ ஆஃப் த அப்சர்வர், அதாவது யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண் பார்வையிலேருந்து டு த பாயிண்ட். எந்த பாயிண்ட்டு? இந்த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை அப்சர்வர் வியூ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்சர்வருடைய ஐக்கும் ஒரு அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் லைன் ஆஃப் சைட்டுன்னு டெஃபினேஷன் புரிஞ்சுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். அதனால உங்களுக்கு டெஃபினேஷனை பார்த்துக்குங்க. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன? Angle of elevation of the point viewed is the angle formed by the line of sight with the horizon. Angle of elevation of the point என்னன்னா the angle formed by the line of sight. The line of sight நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கீழேருந்து அப்சர்வர் வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாங்களா, அந்த சைட்டுக்கும் ஹரிசான் லெவல், அதோட ஐயோடைய ஹரிசான்னா கிடைமட்ட அந்த கோடுக்கும் உள்ள அந்த ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இது ரெண்டும் தான் அதில் உள்ளது. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன? இப்போ நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து கீழேருந்து மேலே பார்க்குறீங்க. இப்போ மேலேருந்து கீழே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு கீழே ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பேர். அதாவது கீழ் நோக்கி நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்போ மேற்படக்கூடிய ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள். இப்போ பாருங்கள், அப்சர்வர் வந்து இங்கே இருக்கிறாங்க, ஆப்ஜெக்ட்டு இங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட்டு கீழே இருக்குது. அப்போ லைன் ஆஃப் சைட் எங்கே இருக்குது? மேலேருந்து கீழ் நோக்கி பார்க்குறாங்க. அவங்க ஹரிசான் லெவல் கண் பார்வை எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். அப்போ இதுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த 3 வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து இதை வச்சுட்டு தான் நம்ம இதில் வந்து ஆங்கிள்ஸை பார்க்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டெஃபினேஷன்: ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் being viewed is the angle formed by the line of sight with the horizontal. அதாவது ஆங்கிள் ஆஃப் எ டிப்ரெஷன்னா என்ன? அந்த ஆப்ஜெக்ட் வியூடி ஒரு அப்சர்வர்னால் ஒரு ஆப்ஜெக்டை வியூ பண்ணப்போ வரையக்கூடிய லைன் ஆஃப் சைட்டுக்கும் அவங்களுடைய ஹரிசான் லெவலுக்கும் உள்ள ஆங்கிள் தான் அது
ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. சரி மேம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, எதுக்கு வந்து இந்த சம் அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரி சொல்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இந்த டிக்னாமெட்ரிஸை யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாம் இன்ஜினியரிங்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதனால் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரி வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம டெய்லி லைஃப்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹைட் ஆஃப் த பில்டிங் ஆர் மவுண்டைன்ஸு. மவுண்டைனோடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, பில்டிங்கோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. அட் இஸ் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த ஆங்கிளில் வச்சோம்னா பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த இடத்துல வச்சா வியூ கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரி தான் ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆல்சோ யூஸ்டு இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்கிங் வீடியோ கேம்ஸில் கூட இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இட் இஸ் யூஸ்டு இன் ஃப்ளைட் இன்ஜினியரிங் அண்ட் கிரிமினாலஜி. ஃப்ளைட்டு இன்ஜினியர்ஸ் ஃப்ளைட் இது பண்ணுறாங்களா, என்ன ஆங்கிளில் நம்ம வந்து இறங்கினோம்னா கீழே விழ மாட்டோம், அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அங்கே வரும், அதெல்லாம் அந்த இடங்களெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சுக்குங்க ஜென்ரலாக எந்த இடத்துலலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிக்னாமெட்ரியை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் எல்லாம் வரும். அதனால் அதோட கான்செப்ட்டுங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் போவோம். எக்ஸசைஸ் 9.1 ஃபஸ்ட்டு சம். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இருக்குது. இது A circus artist is climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of the vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட்டு ஒரு 20 மீட்டர் என்னது 20 மீட்டர் லாங் ரோப் ஒன்று கிளைம் பண்ணுறாரு. அந்த ரோபு எங்கே கட்டியிருக்கு, டைட்லி ஸ்ட்ரெச்சுடுங்கிற வார்த்தை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதில் இப்போ தான் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ண முடியும். இல்லைனா ஒரு பெண்டிங் ஆகி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து அந்த ஆங்கிள்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியாது, சைட்ஸை மெஷர். அதனால தான் டைட்லி ஸ்ட்ரெச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டைடு ஃப்ரம் த டாப் ஆஃப் த வெர்டிக்கல் போல், ஒரு வெர்டிக்கல் போலோட இதில் டைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைட் ஆஃப் த போல் என்ன, அந்த ஒரு தூண் மாதிரி ஒன்று அதில் கட்டியிருக்காங்க, அந்த தூணோட ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து அந்த ரோபு வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்தாங்க. ஒரு டயக்ராம் மேக் பண்ணால் தான் நம்மளால் இதை கரெக்டாக பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ABCன்னு கொடுத்துட்றேன். இப்போ தான் இதான் வந்து போல்னு வச்சுக்கோங்க. இது போல் ஒரு தூண் என்ன, இது வந்து அந்த ரோபை வந்து இழுத்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ தூரம், 20 மீட்டர் லாங் ரோபு இது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது தூண், இந்த தூணில் இது வந்து ரோபு. ஓகேவா, இது ரோபு, இந்த கயிறை வந்து இழுத்து கட்டியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் கிரவுண்ட் லெவல். ஓகேவா, இது கிரவுண்ட் லெவல். இப்போ இந்த கிரவுண்ட் லெவலில் இந்த ரோபு மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி. ஓகே, 30 டிகிரி. இவ்வளோ தான் நம்ம சம்மில் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த போலோடைய ஹைட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அதாவது ஏபி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம எழுதிப்போமா, கொடுத்துருக்கதை எழுதிட்டிங்கன்னா சம்ம போட ஈஸியாக இருக்கும். length of the rope என்ன, இது BC equal to 20 meter. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ACB equal to 30 டிகிரி. இந்த ஆங்கிள் தானே 30 டிகிரி, அதனால் 30 டிகிரி. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த போல் AB, இது கொஸ்டின் மார்க், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் தியரம் இல்லையா, அப்போ நம்ம இந்த இது வந்து ஹைப்போதெனிஸ் மாதிரி, அதாவது இதுதான் வந்து ஹைப்போதெனிஸ். ஏன்னா ரைட் ஆங்கிளோடைய ஆப்போசிட் சைடு தான் ஹைப்போதெனிஸ். அப்போ நமக்கு வந்து நம்ம இதுக்கு இந்த சைடு என்னது, இதுக்கு இது ஆப்போசிட் சைடு பை இது ஹைப்போதெனிஸ், ஆப்போசிட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம வந்து சைன் 30 டிகிரி எடுத்துக்கலாம். ஏன்னா சைனுக்கு மட்டும்தான் ஆப்போசிட் பை ஹைப்போதெனிஸ் வந்து வரும். அதனால ஹைப்போதெனிஸ் நம்மள்ட்ட இருக்குது, ஆப்போசிட் சைடு தான் வேணும். அதனால நம்ம சைன் ஃபார்முலாவை எடுத்தோம்னா நமக்கு அந்த போலோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு சைன் 30 என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போதெனிஸ் இல்லையா. ஆப்போசிட் அப்படிங்கிறது இங்கே என்ன, ஏபி பை 20. ஓகே, அப்போ சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன, இந்த இடத்துல இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம்
யூஸ் ஆகும். ஓகேவா? சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. நான் ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரி லெசன்ஸில் படிக்க சொல்லியிருந்தேன், அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதில் சைனு காசு டேன் தான் மோரலஸ் இங்கே யூஸ் ஆகும், அதனால் அது வேல்யூஸ் தரவாக இருந்தால் போதும். ஓகே, சைன் 30 அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 ஏபி பை சிம்பிள் சம் 20. ஸோ ஏபி ஈக்குவல் டு இந்த 20 வந்து இங்கே போய்டும், 2 இங்கே வந்து வச்சுங்க. 20/2 is equal to 10. So AB equal to 10. So height of the, இது சிம்பிள் சம் தான், போக போக தான் காம்ப்ளிகேட்டட் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சிம்பிள் சம் தான். ஹைட் ஆஃப் த போல் ஏபி ஈக்குவல் டு 10. என்ன மீட்டரில் கொடுத்தா மீட்டர், சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர், 10 மீட்டர். ஆன்சரை பாக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், சிம்பிள் சம்ஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்து ஒரு 2 சம்ஸ் பார்க்கலாம். சைமல்டேனியஸாக அரித்மெட்டிக்கோடைய லெசன்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு வரும். ப்ரீவியஸ் வீடியோட, அதாவது அரித்மெட்டிக்கோட வீடியோஸ் லிங்க் வச்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.